அதாவது ஒன்ன மாதிரி ஆளுங்க கருன்னு காக்கா மாதிரி இருந்தாலும் சவச்சவேன்னு பொண்ணு வேணும்ல கேக்குறீங்க. நீங்க ஆம்பளைங்களும் தானே இன்னைக்கு பியூட்டி பார்லர் போறீங்க. எந்த ஆம்பளை பியூட்டி பார்லருக்கு போறான்? அழகுக்கு எதுக்கு அழகு சேர்க்கணும்? ஆம்பளை இயற்கையிலே அழகியாவ. ஐயா, இந்த இடத்துல ஒரு கார்பன் பேப்பரை வச்சு வீரகுமார்னு எழுதுனா கீழே என்ன விழணும்? வீரகுமார் தானே விழணும். ஆனா விழுகாது, அழகன்னு விழும். அழகன்னு எழுதுனா வீரகுமார்னு விழும். அழகு எனக்கு மட்டும்தான் ஐயா சொந்தம், எனக்கு உங்களுக்கு தான் அழகு சொந்தம். இந்த வயசுல இவருக்கே இவ்வளவு அழகா இருக்குன்னு ஆசை இருக்கிறப்ப எங்க வயசுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோமா சார்? அதனால தானே சார் பியூட்டி பார்லர் போறோம். எனக்கு என்ன வயசாயிட்டு? எனக்கு என்ன வயசாயிட்டு? நான் ஒரு யூத்துங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேன். இந்த கொடுமையா நான் எங்க போய் சொல்ல? நல்லா பாத்துங்க, இவர் யூத்தா, நான் தான் யூத்து, அவர் பழைய டெலிபோன் பூத்து. இன்றைய காலத்துல ஆண்கள் தாயா நாட்டையும் சரி வீட்டையும் சரி கோட்டையும் சரி கல்யாண கடனையும் சரி எல்லாத்தையும் நாங்களே சுமக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் எதையுமே சுமக்க வேண்டியதா இருக்கவே மாட்டாங்க. நாங்க என்னத்த தம்பி சுமக்கலன்னு சொல்றோம், நாங்களும் எல்லாமே சுமக்கத்தான் தம்பி செய்யறோம். ஆமா, சுமக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? ஒரு ஹேண்ட் பேக்கை டிங்கின்னு ஆட்ட விடுறது, அதில் உடஞ்ச கண்ணாடியும் அப்படியே இத்து போன பொட்டும் பேன் வச்ச சீப்பும் முனிசிபாலிட்டி கார்பரேஷனே அதுக்குள்ளதான் இருக்கும். ஹஸ்பண்ட் காரன் பார்த்தானா செத்தே போயிருவேன். தம்பி, இந்த காலத்துல பொண்ணுங்க ஹேண்ட்பேக்ல லிப்ஸ்டிக் மட்டும் சுமக்கிறதுல பிளேடும் சுமக்கிறோம், ஊக்கும் சுமக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒன்ன மாதிரி பயக பின்னாடி இருந்து கை வச்சா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படியே நைஸா குத்தி விடுறதுக்குதே. அட்டை வீர நீங்கன்னா அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா அவன் அன்னைக்கே சன்னியாசிதான். இப்படிதான் எனக்கும் தெரிஞ்சானே கல்யாண வயசு வந்திருக்கு. அம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாண்டா உங்க அக்காவுக்கு கல்யாணம் சொல்லியிருக்கா. திக்குன்னு போட்டுருச்சு. அவ அக்கா கல்யாணம் முடிஞ்ச பேரும் போய் கேட்டிருக்கேன், அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேம்மா. இரா மூத்த தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கா. மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு போய், அம்மா ப்ளீஸ்மா கொடுமையில கொடுமைப்படுத்துறீங்களாம்மா, இரா எல்லாரும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகட்டும் இப்படி சொல்லி சொல்லி அவ அம்மாக்கே 60ஆம் கல்யாணம் நடந்துருச்சு. இன்னும் அவனுக்கு ஆகலையா? இதாயா மூத்த மானோட நிலைமை. எங்களால பட்ட பேர் வச்சு கூடுவா, இதை பார்க்குற உருப்படாதவனே. ஆனா பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி வரா, சரஸ்வதி வரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார் எங்களையும் தான் சார் பொட்டாச்சி மூதேவி பிசாசுன்னு திட்டுறாங்க. அந்த பொண்ணு உண்மையே தானே ஐயா சொல்லுது. மூதேவின்னு சொன்னது தப்பா? பொம்பளையா இருக்காளா? வீட்டுக்கு போயில தலை பின்னி அழகாக உட்காந்துருக்கணும். முத்தத்தில் வீட்டு வாசலில் வீட்டுக்காரனை வரவேற்க உட்காந்துருக்கணும். வீட்டுக்கு முன்னாலேயே தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்கார்ந்தா மூதேவின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவான்? பட்ட பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் தான் தெரியும். ஒரு அண்ணன் 5 வருஷம் லவ் பண்ணியிருந்தா. என் வயசுக்கு மேல மேட்ரு தான் இருந்தாலும் எங்க ஆங்க இல்லாம மேட்ரை சொல்லி தானே ஆகணும். 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கா அந்த அண்ணன் சொல்லிட்டா. நம்ம லவ் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு கட்டின புடையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அண்ணனும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கட்டின புடையோட வந்துருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த அண்ணன் எதிர்பார்த்த ரயில் வந்துருச்சு. ஆனால் ஆளை காணா. கட்டின புடையோட வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் கேட்டிருக்காங்க, ஏய் கட்டின புடையோட வரேன்னு சொன்னியே எங்கே காணா அப்படின்னு. சாரி டார்லிங், நேற்று நீங்கள் கட்டின புடையோட தானே வர சொன்னீங்க, நேற்று நான் நைட்டி போட்டிருந்தேன் அப்படின்னு கேசுவா சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது ஆண்கள் தான் பைத்தியமாகாரவனா இருப்பாங்க. அதுக்கு தேன் சொல்கிறேன், தலையில் அடிச்சுன்னு சொல்கிறேன், ஆம்பளையாவே பிறக்க கூடாது. ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறவங்க யாரு தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேர் நல்லா இருந்தாலே ஒரு சமுதாயமே நல்லா இருக்கும். ஆனா இந்த 4 பேரையுமே நம்ப முடியலையே. எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் மாதா. தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி கொடுக்கிறவ தான் தாய். அந்த பாலே ரத்த ஆற ஓடுறத பார்த்து ரசிச்ச தாயும் இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதாங்க? அதான் தான் கள்ளக்காதலுக்காக தான் பெத்த பிள்ளைய துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சிருந்தாலாம் ஒரு தாய். அதே கள்ளக்காதலுக்காக தான் 2 வயசு குழந்தைய ஆற்றுப்படுகையிலே அவளும் அவளுடைய கள்ளக்காதலனும் சேர்ந்து அடிச்சே கொண்டு இருக்காங்கன்னா தாயோடைய புனிதமே கெட்டு போச்சேங்க. அக்கா, நீங்க உங்க அம்மாவை நம்புறீங்களா? நம்புறேன். உங்க குழந்தைங்க உங்களை நம்புதுங்களா? நம்புறேன். அதுதாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கேயோ 90% நடக்கிறதுக்காக
10% தாய்மார்களுக்காக பேச வந்திருக்கீங்களேக்கா. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரமே தாய்மை தான். இன்னைக்கு எல்லா தாய்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. நானும் சரி, என்னுடைய தாயும் சரி, நல்ல தாய்ங்கிற நம்புறதுனால தான் இந்த அசிங்கத்தை நினைச்சு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இங்க மனக்குமுறலோட எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அடுத்த நம்பிக்கைக்குரியவர் பிதா. ஒரு குடும்பத்தில் பாசத்தை காமிக்கிறதுக்கு தாயினா 10 காசு கொண்டாந்து கொடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்றவன் தான் தந்தை. ஆனால் இன்னைக்கு எத்தனை தந்தைமார்கள் கிடைக்கிற காசை கொண்டு போய் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வந்து இங்கே பிள்ளைக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளையோடைய படிப்பு எதிர்காலம் என்னாகிறது? ஒரு பிள்ளைய வழி நடத்தி செல்ற தந்தையை நம்ப முடியலையே. தந்தையை பற்றி குறைச்சி பேசாதீங்க. அவன் எதுக்கு டாஸ்மார்க்கு போகிறான்? அவன் பாஸ் மார்க் வாங்கினா டாஸ்மார்க் போனதுக்கா? அவன் பாருக்குள்ளே போகலே பாட்டில் தூக்கி அப்படி கையில் பார்ப்பான். பாட்டிலாக தெரியாது, உன் பொண்டாட்டியாக தெரியுவா. வீட்டில் அடிபட்டு வந்திருப்பான். பாட்டில் மேலே ஒரு தட்டு, கீழே ஒரு தட்டு. அவன் மூடிய துறைக்கையிலே அவன் பொண்டாட்டி கழுத்தை நிறைச்ச மாதிரி திறப்பான். ஐயா திறந்துலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். வந்து நூலாகி போயிருக்கா. தந்தையை பற்றி கேட்க டாஸ்மார்க்கை சாப்பிட்டாதான் அவன் கவுருவான். நீ டாஸ்மார்க்குன்னு சொல்லும் போதே கவுந்து கவுந்து ஏன் விழுத? வீட்டில் இப்படி விழுந்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி. அடுத்த நம்பிக்கைக்குரியவ யார் தெரியுமா? குரு. ஒருத்தனை வடிவமைக்கக்கூடிய பற்றைய பள்ளிக்கூடம் தாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன், இறைவனுக்கு சமமா பேசப்படக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களே மாணவிகளை காதலிக்கிறது, கற்பழிக்கிறது, கடத்திட்டு போறதுங்கிறப்ப ஒழுக்கம் தர்ற இடமே ஒழுக்கம் தவறுதே. யாரெங்க நம்புறது? ஒரு நாட்டினுடைய தலைவிதி அந்த நாட்டு வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார். ஆசிரியர்களை பற்றி என்னைக்கும் குறைச்சி பேசாதீங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட பயல்களெல்லாம் நாங்கள் அனுசரித்து போக வேண்டியிருக்கு தெரியுமா? நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கேன். அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்க ஒரு பேர் வேகமாக ஓடியாந்தான். சார் எனக்கு நாய் கடிச்சிட்டு சார்னா. இல்லை நாய் கடிச்சிட்டுன்னு சாதாரணமாக சொல்லுதியே, சாதாரண நாயா வெறி நாயாலன்னு? அது சாதாரண நாயா வெறி நாயான்னு அந்த நாய்கிட்ட கேட்டால் அது சொல்லவா சார் செய்யுமுங்க? இல்லை சாதாரண நாயினா பிரச்சனை இல்லைல்ல, வெறி நாயினா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி போடணுமில்லங்க, போடாட்ட என்ன செய்யும்னு கேட்கான். போடலைன்னா 40 நாள் கழிச்சு உனக்கு வெறி பிடிக்கும், நீ நாய் மாதிரி குறைப்ப, நாய் மாதிரி கடிப்பன்னு. அவன் கவலையே படலைன்னாச்சு. நேராக போனான், புத்தக பைய எடுத்தான், ஒரு பேப்பரை எடுத்தான், ஒரு பேனாவை எடுத்தான், உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இல்லை நாய் கடிச்சிருக்கேன், இந்த வலியோட உட்காந்து என்னத்தில் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சார் 40 நாள் கழிச்சு எனக்கு வெறி பிடிச்சி நான் நாய் மாதிரி குறைச்சி நாய் மாதிரி கடிச்சா யார் யாரையெல்லாம் கடிக்கணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. கொண்டாடா பாப்போம்னு வாங்கி பார்க்க முதல் பேரு என் பேரை எழுதி வச்சிருக்கான். அடுத்து கடைசியா ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இடம் எது தெரியுமா? தெய்வம் இருக்கிற இடம். சரி, அங்கேயாவது போய் சொல்லி அழுவோன்னு போனா அங்கேயும் தப்பு நடக்குதே. அன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னோன்னா நமக்கு பட்டு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னோன்னா என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருதே. ஸோ ஒருத்தனுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெற்றவங்களை நம்ப முடியல, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை நம்ப முடியல. அவங்கள நம்பலாம் இவங்களை நம்பலான்னா நம்பி நடுத்தருவில் தான் சார் நிற்கணும். அதனால தான் சொல்கிறேன், கண்ணதாசனுடைய யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்ததுங்க. செபஸ்தியார் பட்டினத்தைச் சேர்ந்த ஏ ஜஸ்டின் இந்திரா என்ற பெண்ணை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜஸ்டின் இந்திரா என்ற இந்த பெண், இவருடைய தந்தையார் பெயர் ஆரோக்கியம். இவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளிங்க. தான் கூலி தொழிலாளியாக இருந்தாலும், ஒரு கூலி தொழிலாளியின் மகளாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படித்தே தீர்வேன்னு ஒரே உத்வேகத்தோட இந்த பொண்ணு பொறுப்பாக இருந்து படித்த காரணத்தால் தான் இன்னைக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார். இப்படி படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு அவங்க அப்பாவால் எந்த உதவியும் செய்ய முடியல. சாதாரண ஏழை கூலி தொழிலாளி, நான் எப்படி படிப்பேன்னு இந்த பெண் கண்ணீர் வடித்த போது இவருடைய படிப்பு செலவுக்காக நம்முடைய சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து 15,000 ரூபாய்க்கான இந்த காசோலை இந்த மேடையில் வழங்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள்,
இவருடைய படிப்பு செலவுக்காக ஏதேனும் உதவி செய்தால் நலமாக இருக்கும் என்ற இந்த கோரிக்கையை உங்கள் முன் வைக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய நேயர்கள் 7500 ரூபாயை வழங்கியிருக்கின்றீர்கள். மொத்தம் 22,500 ரூபாய் இவருடைய படிப்பு செலவுக்காக வழங்கப்படுகிறது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கவிஞர் கண்ணதாசனின் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது நான் தாங்க. ஐயா, 8வது படிக்கிற வரைக்கும் நானும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தாங்க வாழ்ந்தேன். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்னு ஒரு அன்பான குடும்பம். படிப்பு, டான்ஸு, பேச்சுன்னு எல்லாத்துலேயும் முதலாவதாக வருவேன். பள்ளி மாணவ தலைவியாக இருந்தேன். சிட்டுக்குருவி மாதிரி துருன்னு இருப்பேங்க. ரொம்ப சந்தோஷமான நாட்கள். 9வது வந்தேன். என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சுங்க. எங்கள் அம்மா ஒரு இருதய நோயாளி. 15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சுங்க. எங்கள் அம்மாவை பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். அங்கே உடனே ஆப்ரேஷன் செஞ்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய வாழ்வையே விரிவுபடுத்தி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளையிலேயே அந்த வாழ்வு சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் அம்மாவால் மூச்சு விட முடியாது. ஹார்ட் வேகமாக துடிக்கும், நீர் இறங்காது, வயிறு வெங்கிக்கும், கால் வெங்கிக்கும். சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகையிலே அப்படியே வெளியில் வரும். என் கண்ணு முன்னாடியே என்னை பெத்த தாய் படுற வேதனையை பார்த்து ஒவ்வொரு நாளும் துடிச்சேங்க. அப்போ நான் 10வது படித்தேன். 10வதுல 429 மார்க் வாங்கினேன். எங்கள் அம்மா கண்ணிலேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா ஆனந்த கண்ணீர். அதுதாங்க என்னை பெத்தவளுக்கு நான் கொடுத்த சந்தோஷம். எங்கள் அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. சென்னை ஆஸ்பத்திரியில் கொண்டே காமிச்சோம். செயற்கை வாழ்வு பொறுத்துனாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி மணி 10:15 இருக்கும். அந்த வார்டே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. டாக்டர், நர்ஸ் எல்லாரும் ரொம்ப வேகமாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என் அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, அழுதேன், கதர்னு. ஐயா, ஒரு பெண்ணுக்கு தன் உடம்புல ஏற்படும் மாற்றத்தை கூட தன் தாய்கிட்ட சொல்ல முடியாத நிலைமை. கொடுமையில் கொடுமை, இளமையில் வறுமை, அதை விட கொடுமை ஒரு இளம்பெண் தாய் இல்லாமல் இருக்கிறதுங்க. எனக்கு கூட பிறந்த சகோதரிங்க கிடையாது. எங்கள் அம்மா கூட பிறந்த சகோதரிங்களும் கிடையாது. அப்படியே ரோட்டில் ஒரு தாயும் பிள்ளையும் கையை பிடிச்சிட்டு போகிறத பார்க்கும்போது மனசு வலிக்கும். அம்மா, ஏம்மா என்னை தனியாக விட்டுட்டு போன? அழுவேன் ஒவ்வொரு நாளும். ஒரு தாயில்லா பிள்ளையா அத்தனை துன்பங்களையும் அனுபவிச்சு இன்னைக்கும் ஒரு பெண்ணா என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. எங்கள் அம்மாவுடைய ஆசை எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிறது. எங்கள் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் மலேசியா நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் சொன்னான், தங்கச்சி நீ இன்னும் படிக்கணுமா? நான் சம்பாதிச்சு பணம் அனுப்புகிறேன் தங்கச்சி, நீ படிமான்னு சொன்னாங்க. ஒரு நாள் அதிகாலை 4 மணி இருக்கும். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஐயோ, என் இதயத்தையே அறுத்து வீசலாம் போல இருந்துச்சுங்க அந்த செய்தி. என் பிறந்தவன் அந்த மலேசியா நாட்டில் தீக்கிரையாகி இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு துடிச்சு. என்னுடைய உறவுகள் ஒவ்வொன்றா என்னை விட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அப்படியே என் உடம்புல இருந்து துடிக்க துடிக்க ஒவ்வொரு அங்கங்களாக அறுத்து எறிகிற மாதிரி ஒரு ரண வேதனையை அனுபவிச்சேங்க. அந்த மலேசியா நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணனுடைய இழப்பு ஒரு உயிரிழப்பு. ஆனால் எங்கள் அப்பாவுடைய 25 வருஷம் உழைப்போட முதலீடுங்க எங்கள் அண்ணன். தன் குடும்பத்தோட மூத்த பிள்ளைய நம்ம ஆளாக்கணும்னா அவன் மற்ற 2 பிள்ளைங்களையும் காப்பாற்றுவான். தன் குடும்பத்துக்கு ஆணிவேராக இருப்பான்னு நினச்சாங்களே எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுடைய கனவே இங்கே கருகி போச்சே. அன்னைக்கு வச்சேங்க என் மனசில் வைராக்கியம், நீ அழுகக்கூடாதுன்னு. எங்கள் அண்ணனுடைய காரியம் 16வது நாள் காரியம் முடிஞ்சு 17வது நாளில் போய் டீச்சர்